அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2019 நம்ம ஆல்ரெடி ஒரு 4-5 வீடியோ பார்த்துருக்கோம். இதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபாண்ட் கலர் மாற்றுறது, அதாவது டெக்ஸ்டினுடைய கலர் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கோம், நைஸ் டு லேர்ன்னு டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம கலர் மாற்றணும். இப்போ பிளாக் கலரில் இருக்குது. இந்த கலர் மாற்றணுன்னா ஜஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிங்க. அதாவது நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்ரெடி டைப் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த மாதிரி மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். இல்லைனா வச்சு ஃபஸ்ட்டில் கர்சர் அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இழுத்தாலும் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் Ctrl+A கொடுத்தாலும் இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். இந்த செலெக்ஷன் ஆகி முடிஞ்சவொடனே இதில் போய் இந்த இருக்குது பாருங்கள், அதாவது இந்த ஏ சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள். ஏ போட்டு கீழே ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் என்ன சொல்கிறதுனா ஃபாண்ட் கலர், அதாவது எழுத்தினுடைய கலர்னு சொல்கிறது. இப்போ இந்த எழுத்தினுடைய கலரை போய் இந்த பக்கத்தில் ஒரு டாட் அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன கலர் இருக்கோ அதெல்லாம் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி போயிடணும். என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலரும் இங்கே காட்டும். ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மேலே கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுடைய எழுத்து அந்த கலருக்கு மாறிக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு நார்மல் கலர் வேணும்னா திருப்பி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை போய் எனக்கு இந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள், ஃபாண்ட் கலர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்னா எப்போதும் பிளாக்கில் தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இது கலர் ஸ்டைல் மாற்றுறது. இப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் ஃபஸ்ட்டே போய் கலரை மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி டைப் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த கலரை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு இப்போ எனக்கு ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலர் அப்படி கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ போய் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இப்போ அந்த கலரில் வரும். அப்படியே செய்யலாம். ஒன்று ஃபஸ்ட்டு கலரை மாற்றிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். அல்லது டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் கலரை போய் மாற்றிக்கலாம். இது ஃபாண்ட்டினுடைய கலர். இப்போ இங்கே ஒரு குறிப்பிட்ட கலர் தான் இருக்குது. இதில் இல்லாத கலர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மோர் கலர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதை போய் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஒரு புதுசாக ஒரு கலரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வேணும், புதுசாக வேணும், ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் இங்கே வந்துடும். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்துருச்சு பாருங்கள், அந்த கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி ஜஸ்ட்டு போய் இதில் இல்லாத கலர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மோர் கலரில் போய் எடுத்துங்க. அடுத்தது கிரேடியன்ட்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பல விதமான ஸ்டைல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட்டு கர்சரை மூவ் பண்ணும்போது அது ப்ரிவியூவில் காட்டுது பாருங்கள், இந்த ஸ்டைலில் காட்டுது பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை நீங்கள் பெருசு பண்ணிக்கும். இந்த பிளாக் கலரை பெருசு பண்ணிக்கும். Ctrl+Shift கிரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா பெருசாகும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த பெருசாக இது வந்திருக்கும். இதை செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேடியன்ட் கொடுத்து பாருங்கள். அதாவது ஃபாண்ட் கலரை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் போய் இந்த கிரேடியன்ட் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த சைடில் கொண்டு வந்தால் தெரியும் உங்களுக்கு. இந்த மாறுது பாருங்கள். இந்த பாரு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். கலர்ஸ்லாம் மோர் கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஸ்டைல்ஸில் வரும். அதில் இந்த வருது பாருங்கள், மோர் கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இதில் போய் கிரேடியன்ட் ஃபில்னு கொடுத்துட்டு இந்த காட்டுது பாருங்கள். இந்த ஸ்டைலில் போய் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டைல் வேணுமோ மாற்றிக்கலாம். நீங்கள் போய் இந்த ப்ரிசென்ட் கிரேடியன்ட் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அப்படி மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இதெல்லாம் மாறிக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒன்றும் கிடையாது, செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதற்கு ஃபாண்ட்டு கலரை சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணிட்டு அதில் கிரேடியன்ட்னு ஒன்று இருக்குது, கிளிக் பண்ணுறீங்க. கிரேடியன்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் என்னென்ன வேணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாறும். இன்னும் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா மோர் கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா உடனே இந்த சைடில் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நோ ஃபில்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக உள்ளது. இப்போ சோலிட் ஃபில்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு சில கலர்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த கலர் வேணுமோ ஒரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் ஃபில்னு கொடுத்துட்டு கிரேடியன்ட் ஃபில் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் மாற்றி பாருங்கள். ப்ரிசென்ட் கிரேடியன்ட் இருக்குது கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைப்பில் ரேடியல் இருக்குது, அதே மாதிரி ரெக்டாங்கிள் இருக்குது, பாத்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைல்லாம் ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள், இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் இதில் ஒவ்வொன்றும் மாற்றிக்க முடியும். இதை செட் பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, அதாவது ஃபாண்ட்டினுடைய கலரை எப்படி மாற்றுறது, அதில் எல்லாம் ஃபுல்லாகவே இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.